ஆமென். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நேற்று நான் தேவனுடைய சமூகத்திலே நான் கண்ணீரோடு கூட நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தேன். மிகுந்த இருதயம் உடைக்கப்பட்டவனாக கலங்கி நின்ற ஒரு சூழ்நிலையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நான் ஒரு பெரிய பிரசங்கியாளனும் கிடையாது, எந்த ஒரு வேதாகம கல்லூரிக்கு போய் படித்தவனும் கிடையாது, மற்றவருடைய பிரசங்கத்தை காப்பி அடிக்கிறவனும் கிடையாது. தகப்பன் சொல்லுவதை சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திலே கலங்கினவனாக மிகுந்த பசியோடு கூட தேவ சமூகத்திலே நான் அங்கலாய்த்து கொண்டு கதறி கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் வாசிக்க கேட்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலரை மேய்ப்பர்களாக ஏற்படுத்தினாரா? மந்தைக்கு மேய்ப்பனாக, சபைக்கு மேய்ப்பனாக என் தேவன் ஏற்படுத்துகிறார். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு யார் மேய்ப்பன்? யார் பாஸ்டர்? யாருங்க பாஸ்டர்? யார் மேய்ப்பன்? மேய்ப்பன் என்றால் யார்? இன்றைக்கு சபைக்கு தெரிய வேண்டும். நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் வல்லமை முகாமில் தான் கர்த்தருடைய வார்த்தையை நான் இப்படி கொடுத்ததுண்டு. ஆனால் இன்றைக்கோ தேவன் மேய்ப்பர்களை குறித்து பேசும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Who is the shepherd? யாரையா மேய்ப்பன்? யார் ஊழியக்காரன் என்று சொல்லி எடுத்திருக்கிறேன். ஆனால் தேவனோ இன்றைக்கு மேய்ப்பன் என்றால் யார் என்பதை குறித்து கர்த்தர் பேசும்படி ஏவி இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின நமக்கு பெரிய மேய்ப்பன் யாருங்க? சீஃப் பாஸ்டர் யாருங்க? யாரு? இயேசுதான் பெரிய மேய்ப்பன். வேதம் அதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஸ்திரீக்கு தலை யாருங்க? ஸ்திரீக்கு தலை யாரு? புருஷனுக்கு தலை யாருங்க? கிறிஸ்து. ஸ்திரீக்கு தலை புருஷன், ஆனால் புருஷனுக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க பிரதானமாய் வேதம் சொல்லுகிறது, பெரிய மேய்ப்பன் யார்? இயேசுதான் பெரிய மேய்ப்பன். அவர்தான் பெரிய மேய்ப்பனாய் இருக்கிறார். இன்னைக்கு பிஷப், கார்டினல், அது இது என்னமோ இருக்கட்டுங்க,
ஆனா பெரிய மேய்ப்பன் இயேசு ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேய்ப்பன்? வாசிப்போம் ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். நல்லா கவனிக்கிற, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அதுதாங்க மேய்ப்பன். மேய்ப்பன் எப்படியா? தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. மடியிலே சுமக்கிற அனுபவம் தான் மேய்ப்பனின் அனுபவம். கர்ப்பம் தரிக்கிற அனுபவம் தான் மேய்ப்பனின் அனுபவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 26:16 சொல்லுகிறது, தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெற்றவன் மேய்ப்பன். யோவான் 21:15-17 வரை வாசித்து பார்த்தால் தெய்வீக அழைப்பை பெற்றவன் தான் மேய்ப்பன். 1 பேதுருவின் புத்தகம் 2:21 வாசித்தால் பிரதிஷ்டையோடு வாழுகிறவன் தான் மேய்ப்பன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11:13 வாசித்தால் விசேஷித்த அபிஷேகம் உள்ளவன் தான் மேய்ப்பன். யோவான் 14:10-11 வரை வாசித்து பார்த்தால் தேவனை நன்கு அறிந்தவன் தான் மேய்ப்பன். அல்லேலூயா. ஏதோ சர்வ சாதாரணம் அல்ல ஒரு மேய்ப்பனின் ஊழியம். அல்லேலூயா. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறதை மாத்திரம் நான் பிரசங்கிக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதை நான் பிரசங்கிக்கிறேன். யார் மேய்ப்பன்? ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கை முறைமைகள் எப்படி இருக்கும்? அவன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்வான்? அவன் தன் ஆடுகளை பார்க்கிற கவனம் எப்படி இருக்கும்? தன் சபையில் இருக்கிற ஆடுகளை, தன் சபையில் இருக்கிற மந்தையை ஒரு மேய்ப்பன் எப்படி பார்ப்பான், எப்படி சுமப்பான்? இந்த அனுபவம் எல்லோருக்கும் இருக்குமா? ஒரு விசுவாசிக்கு இருக்குமா? ஒரு வாலண்டியருக்கு இருக்குமா? ஒரு மூப்பனுக்கு இருக்குமா? ஒரு சுவிசேஷகனுக்கு இருக்குமா? ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்குமா? ஒரு அப்போஸ்தலனுக்கு இருக்குமா? இல்லை என்றால் மேய்ப்பனுக்கு மாத்திரம் இருக்குமா? மேய்ப்பனுக்குரிய அனுபவம் ஒரு விசுவாசிக்கு இருக்காது. மேய்ப்பனுடைய இருதய பக்குவம், மேய்ப்பனுடைய உள்ளான ஆழம், ஒரு கிருபை தேவன் கொடுக்கும் பொழுது ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், நான் சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது நான் ஒருத்தர்கிட்ட பேச மாட்டேன். கேட்டு பாருங்க என் கூட இருந்தவங்கள. எனக்கு சோத்திரம் பண்ணா கூட நான் பாட்டு கம்மு நேரா போவேன். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க. எனக்கு சோத்திரம் பண்ணி நான் பண்ணாமல் கண்டுக்காம போவேன். நினைப்பாங்க, என்னையா இந்த ஆளுக்கு சோத்திரம் பண்ணா கூட இப்படி போறாங்க. ஸ்ட்ரைட்டா ஸ்டேஜுக்கு போவேன், பார்க்க மாட்டேன். என்றைக்கு தேவன் மேய்ப்பனாய் அபிஷேகித்தாரோ அன்றைக்கு அவர் வேற இருதயத்தை வைத்தார், வேற அபிஷேகத்தை வைத்தார். நான் குழந்தைங்களை, சின்ன குழந்தைகளை தூக்கவே மாட்டேன். பிறந்த குழந்தைகளே தெரியுமா, அந்த பிறந்த குழந்தைங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கூசும், ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கு உடம்பெல்லாம். நான் தூக்கவே மாட்டேன். சொல்றதுக்கு ஓப்பனாக பேசுறேன், தூக்கவே மாட்டேன். அப்படியே கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தை ஒரு 3 மாதங்கள் ஆன பிறகுதான் அந்த குழந்தையை தூக்குவேன். அது வரைக்கும் அந்த குழந்தைகளை தூக்கவே மாட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கும் பொழுது, அது மாதிரி கூசுற மாதிரி இருக்கும். சேர் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்படிப்பட்ட
ஒரு சூழ்நிலை. ஆனால் ஹாரிஸ் பிறந்த பிறகு தூக்குறேன். ஏன் தூக்குறேங்க சொல்லுங்க? ஏன் தூக்குறேன்? அது வரைக்கும் மற்ற எவ்வளவோ பேர் இருக்குங்க, இப்படியே ஜோம் பண்ணுவேன், அப்படியே ஜோம் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். தூக்கவே மாட்டேன், வாங்க மாட்டேன், அப்படியே ஜோம் பண்ணி அனுப்பிடுவேன். ஆனா ஹாரிஸ் பிறந்த பிறகு அவனை கையில் வாங்குறேன், அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிறேன். அவன் குழந்தை படுத்திருக்கிற அப்படியே கையை போட்டு சேர்த்து அணைச்சிக்கிறேன். ஏன் சொல்லுங்க? ஏங்க? தகப்பன் என்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வு சேர்த்து அணைக்க வைக்கிறது அருவருப்பை தூக்கி போட்டுச்சு. எனக்கு கூசுதுன்னு சொன்ன பாருங்க, அந்த உணர்வை தூக்கி போட்டு விட்டது. அது என்னுடைய ரத்தம்யா. ஐயா, நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டு வாங்கப்பட்டு இருக்கிறபடியினால தான் தேவன் அந்த தகப்பனின் இருதயத்தை கொடுக்கிறார். எப்படி ஹாரிஸ் கிட்ட தேவன் என் இருதயத்தை மாற்றுகிறாரோ, அந்த அனுபவத்தை மாற்றுகிறாரோ, அதேதான் இந்த சபை ஊழியன் வரும்பொழுது கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும், யார் மேய்ப்பன். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டும் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. அப்படின்னா ஊழியக்காரன் யார் தெரியுமா? அவன் ஒரு தாயாகவும் இருப்பான். ஐயா, மேய்ப்பன் யாரையா? அவன் உனக்கு ஒரு தாயாகவும் வெளிப்படுவான். விலக்கி ஆவியானவர் கொடுப்பாரு. வாசிப்போம் 12ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேற்றுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஐயா, ஒரு தகப்பனை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தெசலோனிக்கேய சபை தெசலோனிக்கேயருக்கு இந்த பவுல் எழுதுகிறான். பவுல் தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது எழுதுறான், நான் உனக்கு தாயை போல இருக்கிறேன், சில இடத்துல தகப்பனை போல உனக்கு நான் புத்தி சொல்றேன். அல்லேலூயா. யாரையா ஒரு மேய்ப்பன்? யார் ஒரு போதவர்? பாஸ்டர் யாரு? அவன் உனக்கு தாயாகவும் உனக்கு தகப்பனாகவும் வெளிப்படுகிறான். இயேசு பிரதானமான பெரிய மேய்ப்பன் இயேசு. அல்லேலூயா. என்னாகும் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை என்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி. நல்லா கவனிக்கணும். மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று என்னோடு சொல்லும்படி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மோசே சுமந்து கொண்டு வருகிறான். மோசே சொல்லுகிறான், சொன்னது யாருப்பா? இப்படிதானே நீ சுமந்து கொண்டு வருகிறீ இவர்களை? நீ தானே பிரதான மேய்ப்பன், நீர் தானே பிரதான மேய்ப்பனா இருக்கிறீர். பிரதான மேய்ப்பனா இருக்கிறவர் ஐயா, இவங்களை தோல்ல போட்டு சுமந்துட்டு வரியா நீ? அப்ப மேய்ப்ப எப்படிப்பட்டவன் தெரியுமா? தோல்ல போட்டு சுமக்கிறவன். நீ எட்டி உதைச்சாலும் சரி, அந்த உதைய சந்தோஷமா வாங்கிக்கிட்டு, என் பிள்ளை உதைச்சுதுயா, என் தங்கம் உதைச்சுது, என் வைரம் உதைச்சுது, என் அழகு ரத்தினம் உதைச்சுது அப்படின்னு ஏற்றுக்கொண்டு போறான் பாருங்க, அவனே மேய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா.
விசுவாசி எத்தனை பேச்சு பேசினாலும் சரி, உங்ககிட்ட முகமலர்ச்சியா பேசுறான் பாரு. உங்ககிட்ட நீ 10 காரியம் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட வித்தியாசத்தை காட்டாம பேசுறான் பாரு. நீ எத்தனை உதைச்சாலும் சரி, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என் குழந்தை பிஞ்சு பாதத்துல எட்டி உதைச்சா அதை ரசிக்கிறோம்ல, அந்த ரசனையில சுமந்து கொண்டு போறான் பாருங்க, அவனே மெய்ப்பன். அல்லேலூயா. யார் மெய்ப்பன்? உனக்கு அவன் தான் தாய், அவன் தான் தகப்பன். எனக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தான். எனக்கு ஒவ்வொரு காரியம் எனக்கு தேவன் தான் சொல்லிக் கொடுப்பா. எனக்கு சந்தேகம் என்று ஒரு காரியத்தில் வந்து விட்டு அப்போ இயேசு சாமி மடியில் விழுந்து விடுவேன். எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு புரியல, கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. நான் அவர் சமூகத்தில் கேட்பேன். என்னோடு பேசினா, அப்பா போரடிக்கிறவன் போரடிக்கட்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. போரடிக்கிறவன் போரடிக்கட்டும், ஆனால் அவன் களஞ்சியத்தில் சேர்ந்ததா சேரவில்லையா என்பதை கணக்கு பார்க்கிற வேலையை உன் வேலை தானப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பனின் இருதயம் என் முத பொண்ணு, என் சகோதரியின் மகள் ஜாய்ஸ். என்னடா இப்படி சொல்றது தவறா எடுத்துக்காதீங்க, அவளுக்கு தாய் மாமன் தான். ஆனாலும் அவ கல்யாணம் ஆயிட்டு தன் கணவனோடு கூட அந்த பிரைடல் மார்ச்னு சொல்லுவாங்க, அது நடந்து போறா. அந்த காட்சியை நான் மேலேருந்து பார்க்குறேன். ஓப்பனா சொல்கிறேன், என்ன இறுதியெல்லாம் உள்ளெல்லாம் அழ ஆரம்பிச்சுது. அப்போ என் பக்கத்தில் ஊழியக்கார் பாஸ்டர் தீமோத்தேயு நிற்கிறார். பார்த்து சொல்கிறேன், ஐயா என்னன்னு தெரியல, இறுதியெல்லாம் கலங்குது அப்படின்னு. அவர் சொன்னார், இதுதான் தகப்பனின் அன்பு. அன்னைக்கு அந்த அன்பை உணர்ந்தேன். அந்த இடத்த எவ்வளவோ பேர் ஜாய்ஸ் திருமணம் ஆயிட்டு போயிட்டா, எவ்வளவோ பேர் ஃபில் பண்ண நினைச்சாங்க, முடியல. அவ என்கிட்ட அப்படி என்கிட்ட அவ பழகின விதமே வேறு. சகோதரிக்கு நான் கேட்டு பாருங்க, அவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டா, என்கிட்ட வந்து சொல்லுவா. எதுவா இருந்தாலும் தேவை என்றாலும் சொல்லுவா. ரொம்ப நேசமா இருப்பா. எனக்கு அந்த திருமணத்துல தான் அன்னைக்கு தான் தெரியும், நான் இவளுக்கு எப்படி இருந்திருக்கிறேன், ஒரு தகப்பனா இருந்திருக்கிறேன். அந்த ஃபீல் தனி அனுபவம். அதெல்லாம் அவளை வீட்டில் விட்டுட்டு வரோம், பத்திரம் அப்படின்ற அவள் அழுகுறா. அல்லாத எனக்கு அழ வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வெளியே வந்துட்டேன். ஐயா, அந்த தகப்பனின் அன்பு, அந்த தகப்பனின் பாசம், ஊழியக்காரன் அவர் வைக்கிற ஸ்தானம். அல்லேலூயா. 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 ஏதோ அல்ல, இந்த உணர்வு எல்லாருக்கும் வராதையா. கர்த்தர் திட்டமாய் சொன்னார், இது எல்லாருக்கும் வராது. இந்த அபிஷேகத்தை யார் மீது வைத்திருக்கிறாரோ அவர்களுக்குள் தான் இந்த அனுபவம் இருக்கும். அப்ப இந்த சபையில ஆண்டவர் உங்களை எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க எல்லாரும் எனக்கு யாரு யாருங்க? எனக்கு எல்லாரும் நீங்க சொல்லுங்களேன், பிள்ளைய. மகதில் நான் மரியாள் ஒரு பிள்ளை வந்திருந்தா தெரியுமா? ஆரன்லேருந்து வருவாங்க. அவ இப்ப ராஜஸ்தான்ல இருக்கிறா, திருமணம் ஆயிட்டு ராஜஸ்தான்ல இருக்கிறா. அவ என்ன அழைப்பா, வாரம் கூப்பிடுவா, எப்போ எப்போ அப்படின்னுவா. எப்போ அப்பான்றது அவ எப்படி எப்பா எப்போ அப்படின்னுவா. அவ கூப்பிடுறத கேட்டு ரசிப்பேன் நான். கூப்பிடு அப்படின்னுவேன். அவ கூப்பிட போதுல காதில் வாங்காத மாதிரி உட்காந்துருப்பேன். 2-3 4 தடவை கூப்பிடுறேன்ட்டு. அவ ஸ்லாங் அப்படி இருக்கும். அந்த ஸ்லாங்கில் அவ கூப்பிடுவா பாருங்க, எப்போ எப்போ அப்படின்னுவா.
நான் அவகிட்டே சொல்லியிருக்கிறேன், நீ கூப்பிடுறது அவ்வளோ அழகா இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனையா அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைக்கிறாரு? ஏன் இந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு? அவருக்கு தெரியும், நீ சுமப்ப, நீ சுமப்ப, நீ சுமப்ப, நீ பேச மாட்ட, நீ விரோதமா பேச மாட்ட, நீ சுமப்பன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தகப்பனை போல சுமக்கிற அனுபவம். ஒரு வசனத்தை வாசிப்போமே, ஏசாயா 66வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அடிக்கடி நான் வாசிப்பேன். 66ல் 12ஆம் வசனம் வாசிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலிலே தாளாட்டப்படுவீர்கள். இதுதான் ஊழியக்காரனுடைய அனுபவம். அவன் உனக்கு தாயாகவும் இருப்பான், உனக்கு தகப்பனாகவும் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், சபையிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் சபை. நான் ஒவ்வொருத்தரை அழைக்கிற முறைமை, கூப்பிடுற முறைமையை கவனிச்சு பாருங்க. நான் ஒவ்வொருத்தரை அழைக்கிற முறைமைகளை நினைச்சு பாருங்க. எனக்கு ஆண்டு கட்சி கொடுத்த பாடாத அபிஷேகத்தின்படியா நான் பேசுகிறேன். அம்மா அப்படின்னு கூப்பிடுவேன். என் வயது முதிர்ந்தவர்களை எல்லாம் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இந்த பிள்ளைகள்லாம் என்னை எப்படி கூப்பிடுறாங்க கேட்டு பாருங்க. இவங்களாம் என்னை எப்படி கூப்பிடுறாங்க கேட்டு பாருங்க. நான் எப்படி கூப்பிட சொல்லியிருக்கிறேன்னு கேட்டு பாருங்க. அவ வந்து வருவா, ஜாஸ்பர் வருவா. இன்னைக்கு வந்தா, அப்பா முறுக்குப்பா, எங்க அம்மா முறுக்கு செய்தாங்க, என்னப்பா முறுக்குப்பா அப்படின்னு. ரோஹித் அழைப்பா, அப்பா நான் என்ன சொல்லிக்கிறேன் கேட்டு பாருங்க. உனக்கு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். சில சூழ்நிலை இடத்துல பேசுறேன், நான் உனக்கு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்ப்பா, உனக்கு நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம். சில காலத்தை நான் வெளியே சொல்ல முடியாது, நான் காண்பிக்கிற அன்பை. தகப்பன் அவன் தான் மேய்ப்பன். தகப்பனின் அன்பு. யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனின் அன்பில், தாயின் அன்பில் அவர் இல்லாம பட்சிக்கிற அக்கினியா இருந்தா என்ன ஆயிருக்கும்? வீட்டில் பாத்திரம் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். சிலர்லாம் என்ன அந்த வார்த்தையில கூப்பிடும்பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நேற்று ஒரு ஊழியக்காரத்தில் பேசிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, ஊழியக்காரர் சொல்றாரு, நம்ம சபை பிள்ளைங்க நம்மளை அப்படி கூப்பிடும் பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு. ஆமா, அவ்வளவு சந்தோஷம். இந்த சரளா வரும், சரளா என்ன கூப்பிடாரு, அப்பா. அவன் வீட்டுக்காரர் பக்கத்தில், இவர் தான் எங்கள் அப்பா, அவரை கீழே மேலேயும் பார்த்தாரு. என்ன அப்படின்ட்டு, ஆமாம் இவர் தான் எங்கள் அப்பா. சிறு வயதிலேயே தகப்பனை தாயும் 2 பேரும் சேர்ந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இறந்தாச்சு. தகப்பனின் அன்பு. எத்தனை பிள்ளைகளை தகப்பனின் அன்பு நிமித்தமாய் படிக்க வைக்கிறோம். எத்தனை பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு உதவி செய்திருக்கிறோம். ஐயோ எங்க கையில கொடுத்துட்டாரு எங்க பிள்ளைங்க, ஐயா நான் பசியா இருப்பேன்,
பிள்ளைகளை சாப்பிட வைப்பேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளை பூங்கொடின்னு ஒரு பிள்ளை ஆம்பூர்ல இருக்கிறா. பூங்கொடி அவள் பேர். அவ ஃபோன் பண்ணி அழுவுறா இடத்துல, அப்பா எங்க மாமியா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கப்பா, என் மாமியா என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு குழந்தை இல்லை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்கப்பா, என்னால முடியலப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, நான் எங்க வீட்டில் விட சொல்ல முடியல எங்க அம்மாண்டெல்லாம். என்னத்தில் அவள் கதறுகிறா. ஒரு சமயம் அவங்க ஊருக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு கூட்டத்தை நின்று கொண்டிருக்கிறாள். நான் வரேன்னு தெரிஞ்சிருச்சு. அவ ஆம்பூர்ல இருந்து வந்துட்டா. என்னம்மா? இல்லப்பா நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க, வந்திருக்கிறேன். ஜெபித்து கொண்டு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார். ஜெபனை எடுத்து அவ தலைமையில வச்சுட்டு அவள் வயிற்றுக்கு நேராக கரத்தை வைத்து அவளுக்கு ஜெபித்து, இயேசுவே ஒரு பிள்ளையை நான் இப்பொழுது இவளுக்குள் வைக்கிறேன். அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நாட்கள் கடந்தது. தொலைபேசி அழைப்பு வந்தது. அப்பா நான் யாருக்கும் சொல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன், நான் இன்னைக்கு கன்சீவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனின் இருதயம் அழுவுது. ஐயோ என் குழந்தை இன்னைக்கு மாசமா இருக்கு, அழுவுறேன். செல்லம் அதெல்லாம் கவனமா இரு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி ஆலோசனை கொடுத்து கொண்டே இருந்தேன். நீங்க அழகாய் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் இருதயம். ஒரு குடும்பம் கணவனும் மனைவியாய் நிற்கிறார்கள். குழந்தை 2 குழந்தை கீழே நிற்கிறாங்க. எனக்கு முன்பதாய் நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் பேசுகிறார். அவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு நீ இவர்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடு பணத்தைன்றார். என்கிட்ட இருக்கிற பணமே 4000 ரூபாய் தான் பாக்கெட்டில் இருக்கு. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இருக்குதே நான் குத்துறேன், நான் என்ன பண்ணுவேன்? நீ குடு. நான் கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், ஆமாம் அவன் பிள்ளைக்கும் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்தா எவ்வளோ ஆகும்? அவள் சொன்னா, என் பையனுக்கு ஒரு 500 ரூபா, இவளுக்கு ஒரு 500 ரூபான்னு. ஆண்டவர் சொன்னார், இருக்குத கொடு. அல்லேலூயா. வேற என்ன பண்ணுறது? எடுத்து கொடுத்துட்டேன். அல்லேலூயா. எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு இல்லைனாலும் என் பிள்ளை போடணும். அழகு பார்க்குற பத்தியா? அதுதான் தாயின் உள்ளமும் தகப்பன் உள்ளமும். அப்போ ஒரு மேய்ப்பன் யார்? தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற தகப்பன் அவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் அடி கையை வச்சு சொல்லுங்க. நேர கண்ணை பார்த்து கை வச்சு சொல்லுங்க. பக்கத்தில் அடி கை அடி காலை காட்டின மாதிரி கை வச்சுக்கோங்க. ஏன் அப்படி பாருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, தகப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது உரைக்கட்டும். சோதரம் அறிந்து கொள் தேவச்சனமே. ஊழியத்தில் எத்தனை சாட்சிகளை சொல்ல முடியும்? ஒரு குடும்பம் வந்தது, அப்பா நான் இதெல்லாம் நாங்கள் எதையும் நான் செய்கிற எந்த ஒரு காரியத்தை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டேன் என்றைக்குமே. நீ சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஆவியானவர் எல்லாத்தையும் சொல்லுன்னு அனுமதி கொடுத்தபடினால சொல்லுகிறேன். அப்பா கல்யாணத்துக்கு எல்லாம் இது பண்ணியாச்சுப்பா, பாத்திரங்கள்லாம் வாங்கினப்பா, பணம் இல்லைப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, நான் என்ன செய்ய தெரியலப்பா எங்களுக்கு. நான் சொன்னேன், எங்கேயாவது கேட்டு பாரும்மா. இல்லைப்பா எல்லாம் ட்ரை பண்ணிட்டப்பா, ஒன்றும் முடியலப்பா. அப்படியா? சரி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றது பெருசா? சரி நானும் பார்க்குறேன் ஆனால் ஜெபிக்கிறேன்னு சொல்றது பெருசா? சொல்லுங்களேன். பசியாக வராங்க ஒரு மனுஷன், ஜெபம் பண்ணுறேன் பசி போயிடுன்னு சொன்ன கரெக்டா? வரவனுக்கு ஆகாரம் போகிறது கரெக்டா? அன்றைக்கு எனக்கு அப்போ தான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரில் இருந்து ஒரு தொகை எனக்கு அனுப்பியிருந்தார். நான் ஒன்றும் செய்யல. இந்தாம்மா இதை பிடி, கொண்டு போ, இதை ஸ்வைப் பண்ணு, இதான் நம்பரு, இந்த நம்பரில் நீ இதை போட்டு நீ அமௌண்ட் எடுத்துக்க, அதுக்கு தேவையான காரியத்தை பார்த்துக்கொள். அவள் போயிட்டு அப்புறமா சொன்னாப்பா, மொத்தமாக பொருள் எடுத்தாலே இவ்வளவு பணம்ப்பா, கரெக்டாக இருந்துச்சுப்பா, மொத்தமாக நாங்கள் எடுத்துட்டோம். தகப்பனின் இருதயம். அல்லேலூயா. இதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்கிறது கிடையாது.
ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் சபையின் பிள்ளைகளுக்கு, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் எங்க பிள்ளை, அவங்களுக்கு முதல்ல இருந்து செய்கிறோம். தகப்பனின் இருதயம் இது விசுவாசி இருக்காது, ஊழியக்காரன் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் வாசிங்க. நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறானாம். நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. யாரையா மேய்ப்பன்? தன் ஜீவனை கொடுக்கிறவன் தான் மேய்ப்பன். ஆமே. நீ கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு ஹாயா உட்காந்து தூங்குறவன் மேய்ப்பன் கிடையாது. நீங்க கொடுக்கிற தசம பாகத்துல தான் நான் சாப்பாடு சாப்பிடுறேன், அதற்கு உண்மையா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதற்கு நான் உண்மையா இருந்தாக வேண்டும். உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு தசமாக விதைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கும் பொழுதே தேவனுக்கு தசமமாக விதைக்கும் பொழுது அதற்கு ஊழியக்காரன் உண்மையா இருந்தாகணும். அதில் தான் சாப்பிட்றோம். அது ஆசாரியனுக்கு லேவியனுக்கு வைக்கப்பட்ட பங்கு, அதில் தான் புசிக்கிறோம். இந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும். எப்படி தெரியுமா? மந்தையை காக்கிறோம், மந்தையை சேதப்படுத்தும்படிக்கு, உங்களை சேதப்படுத்தும்படிக்கு. ஒருவேளை ஒரு சிங்கமோ கரடியோ ஒரு போராட்டமோ ஒரு வியாதியோ வந்தால் தேவ சமூகத்துக்கு முன்பதாக, ஆண்டவரே எங்கள் ஜீவனையும் எடுத்துக்கொள்ளும், போய் நிக்கிறோம் பாருங்க. அவன் தான் மேய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. ஒரு சிங்கமும் வந்தது, ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய், என்னங்க பிடிச்சின் போன போட்டேன்னு சொல்ல தாவீது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து எதங்க அந்த சிங்கத்தையும் கரடியை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது, என்னங்க என்னது? அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அறிந்து கொள்ளணும். யாரையா மேய்ப்ப? உங்களுக்காக திறப்புல நின்று கதறுகிறோம், உங்களுக்காக அழுகிறோம். எனக்கு இடையில ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு செக்கப் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆவியானவர் உடனே சொன்னார். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னா, சரி ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் வீட்டில் வந்து என்னோட ஜெபத்தில் ஜெபிப்பேன். இல்லை அதுக்கடுத்து நான் சொல்லி முடிச்ச பிறகு ஜோமன்ட்டு நான் ஆவியான சொன்னார், உடனே ஜோபம், உடனே ஜோபம். நான் உடனே நான் ஜெபித்தேன். சிஸ்டர் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணேன். நான் வண்டியில் போயிட்டு இருக்கிற அந்த நேரம் உடனே அவங்களுக்கு கடகரன் ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் மேய்ப்பன். நீ ஏதோ ஒன்று சிக்கிவிட்டாய், ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து சிரிக்கிறவன் அல்ல, நான் அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும். ஒரு சமயம் சாம் பிரதருடைய காரியத்தில் ஒரு போராட்டம் ஒன்று, அவருடைய காரியங்கள். அதற்காய் தேவசமத்தில் போராடி ஜெபிக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன் தேவனுடைய சமூகத்தில். அவர் வீட்டுக்கு வந்தார், நாங்கள் ஊழியத்துக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு வந்தார். பிரதர் இது இந்த காரியம் இப்படி வாக்கிய பண்ணிச்சுன்னு ஒரு காரியம் சொன்னார். எனக்கு அழ வர ஆரம்பிச்சிருச்சு.
அப்படியே அழ வந்துருச்சு எனக்குள்ள. அப்பயே சொன்ன பிரதர் எனக்கு அழ வருது, எனக்கு அழ வருது. போராடுகிறேன். இயேசுவை காண்பிக்கிறேன். புரிஞ்சுக்கொள்ளுங்க, என்ன காட்ட இயேசுவை காட்டுறேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிய மெய்ப்பனாகிய அந்த தேவனுடைய இருதயத்தை காண்பிக்கிறேன். அவர் கொடுக்காம இந்த இருதயம் வராது. அன்பு மகள் சித்ரா அவள் வந்து என்னிடத்துல சொன்னா, நான் கன்சீவா இருக்கிறேன்னு சொன்னா. முதல் காரியம் கன்சீவா இருக்க சொல்லும் பொழுது அப்படியே உள்ள ஒரு மாதிரி கலங்கிடுச்சு. அப்படியே தலையை பிடிச்சி சோத்துறோம். நல்ல ஜோம். கடந்த நாட்டில் இந்த குழந்தை என் கரத்தில் ஏந்துகிறேன். அடுத்த தலைமுறைன்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனின் இருதயம். ஐயா, போராடுகிற தேவ சமூகத்தில், ஐயா என் மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். எப்படியெல்லாம் நீ ஊழியம் செய்தாலே, எப்படியெல்லாம் பாடுகளை பாட்டு, எப்படியெல்லாம் காலையில ஓடி வருவாளே, சபை ஆரம்பித்த நாட்களில் எவ்வளவு காலையில ஓடி வருவா, எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டேன். அதையெல்லாம் பார்த்து இறங்கும் கர்த்தாவே. அவன்தான் ஊழியன். பெத்துட்டையா கர்த்தர் பெக்க வச்சுட்டாரு. கர்ப்ப வேதனை பற்றி பெற்றெடுத்து இருக்கிறோம். அழுகிறோம் தேவ சமூகத்தில். கர்த்தர் நன்மை செய்த உடனே சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஐயா, தன் ஜீவனை பாராமல் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறோம். ஒரு சமயம் கடந்த வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். தேவன் அனுமதி கொடுக்கவில்லை, ஆனாலும் போயிருக்கிறேன். வெளிப்பாடு வந்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கால் விரலை வந்து ஒரு சர்ப்பம் ஒன்று கடிக்கிறது, ரத்தம் வருகிறது என் கால்களில் இருந்து. என் ஜீவனை பார்க்கலங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு கூட தெரியாது. என் வாயிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் ஃபுல்லா புண்ணா போயிடுச்சு. சாப்பாடு சாப்பிட முடியல, வாயில வைக்க முடியல, எரிகிறது. இந்த வாயினால போய் ஜெபம் பண்ண இதெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, எல்லா பகுதியும் எரிகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஐயா, ஜீவனை பாராமல் என்று போராடுகிறோம் தேவ சமூகத்தில். அவனே தேவ மேய்ப்பன். வேதத்தில் ஆராய்ந்து பாருங்க. மோசே தேவ சமூகத்துக்கு ஏறுறான். 40 நாள் புசியாமல் கிடக்கிறான். யாருக்கு? சபை ஜனத்திற்காக, இஸ்ரவேல் ஜனத்திற்காக. வாதை வருகிறது. ஆண்டவரே, என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை காப்பாற்றும், இவங்களை அழிச்சிடாதீங்க, என் பேரை விட கிறுக்கி போட்டுருங்க. கிறுக்கி போட்டுருந்தா என்ன கூட நரகத்தில் தள்ளிடுங்க ஆண்டவரே, இவங்களை காப்பாத்துங்க. யோசிச்சு பார்க்கல. நான் என்றைக்கு எந்த ஒரு காரியத்தில் வெளிப்படை எப்படி பிரசங்கம் பண்ணது கிடையாது சொல்லி நேற்று கர்த்தருடைய சமூகத்தில் அழுது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். கவனிச்சீங்களா? இயேசு சுவாமி தன் ஜீவனையே கொடுக்கிறார். யாருக்குங்க? அவர் பெரிய மேய்ப்பன். உங்களுக்காக, எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்தார் பாருங்க. அவரே மேய்ப்பன். ஒட்டம முடியாது எங்களால. சில நேரங்கள் தூக்கம் இழுக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். போராடுவோம் தேவ சமூகத்தில். ஐயோ, இந்த விசுவாசிப்படியாய் சொல்லிவிட்டார்களே, ஐயோ அவர்களை இருதய வலி என்று சொல்லிவிட்டார்களே, ஐயோ மருத்துவமனை ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, எல்லாவற்றையும் சுமக்கிறோம். அப்படி சுமக்கிறவன் தான் மேய்ப்பன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவர் நம்பி கொடுத்த ஊழியத்தை உத்தமம் உறுதியுமாய் செய்ய வேண்டும். நான் இப்ப அதிகமாக யாரிடத்திலும் பேசுவதும் கிடையாது. கர்த்தரோடு பேசுகிறேன்.
அவர் என்னோடு பேசுகிறார். ஐயா, உடைக்கப்பட்ட இருதயத்தில் நான் நிற்கிறேன். இந்த குழந்தைங்க தான் நல்லா தேற்றுறாள்ல, தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தருக்காய் போராடுறோம், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போராடுற தேவ சமூகத்தில். கேட்டு பாருங்க, நான் வெளியில் ஃபாஸ்டிங்லாம் போயிட்டுன்னா சில காரியம் யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு காரியமா அப்படியே ஜோம் பண்ணுங்க அப்படின்றேன். சில காரியம் அடி உட்காந்து நானே அடி உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். போராடுவோம் தேவ சமூகத்தில். எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது. அப்பாவுக்கு தெரிஞ்சா போதன்னு இருப்போம் நாங்கள். இயேசு தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில், பவுல் சொல்றான் பாருங்க, இப்பொழுது உங்கள் நிமித்தம். யார் நிமித்தம்? விசுவாசியே, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. என்னங்க? பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகள். ஆத்துமாக்களுக்காக பாடு அனுபவிக்கிறதா மேய்ப்பன். யாருக்காக பாடு அனுபவிக்கிறவன்? யாருக்காக சொல்லுங்களேன்? ஆத்துமாக்களுக்காக பாடு அனுபவிக்கிறவன். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் எத்தனை அடி, எப்படியெல்லாம் அவர் அடிச்சாங்க தெரியுமா? எதில் அடிச்சாங்க? சாட்டையில் அடிச்சாங்க. அப்புறமாங்க முள்முடி. அப்புறமா நல்லா பைபிள் வாசிக்கிறீங்க எல்லாருமே. கோலால அவர் கன்னத்தில் அறைந்தார்கள். கையில ஓங்கி அடிக்கிறாங்க, கோல் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க மேல. நம்ம மேல துப்ப வேண்டியது அவர் முகத்துல வாங்கினாருங்க. நம்ம மேல விழ வேண்டிய அடி அவர் மேல விழுந்துச்சு. நம்ம கன்னத்துல விழ வேண்டிய அடி அவர் சுமந்தாருங்க. அவர் தான் மேய்ப்பன். அப்படிதான் மேய்ப்பனை செலக்ட் பண்றாரு. அல்லேலூயா. என்ன நிந்த, என்ன அவமானம், என்ன ஒரு காரியம், சரி பரவாயில்ல, என் சபைக்காக, என் பிள்ளைக்காக, இந்த காரியங்களுக்காக. பவுல் சொல்றான், உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடு அனுபவிக்கிறவன் தான் மேய்ப்பன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நபர்களை நாங்கள் காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ காரியங்களை பண்ணியிருக்கிறோம், எவ்வளவோ நிந்தைகளை நான் சுமந்திருக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்லை என்று சொல்லி, நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம ஆட்கள் தானே, சரி இருக்கட்டும். அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தேவ பிள்ளையை பாடு அனுபவிக்கிறவன் ஊழியன் கடைசியாக. யோவான் 10 அதிகாரம் 12-15 வரை. மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓநாய் வருகிறதை கண்டு என்ன செய்யறான்? ஆட்டை விட்டு என்ன பண்ணிடுறாங்க? ஓடி போயிடுறான். யார் அவன்? கூலியால். அவனுக்கு இதான் தெரியாது. ஓனா வரட்டும், அச்சு போட்டோம், காலி பண்ணட்டும், அதெல்லாம் தேவையில்லப்பா, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக வர வேண்டியது வருதான்னு சொல்லிட்டு போயிடுவான். வாசிங்க. அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். அவன் கூலிக்காக வேலை செய்கிறபடியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும்
என்னுடையவள் ஆனதால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்ன தெரியுமா இது? ஆத்துமாக்களை குறித்து அக்கறை உள்ளவன். யாரு மேய்ப்பன்க? ஆத்துமாவை குறித்து அக்கறை உள்ளவங்க மேய்ப்பன். முதலாவது பார்த்தோம், பாடு உழைப்பது, ஜீவனை கொடுப்பது, தகப்பனை போல் இருப்பது. ஆனால் அக்கறை இருக்கும். என்ன அக்கறை தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உன் வாழ்க்கை அந்த ஆசீர்வாதத்திற்கு நேர்த்தியாய் நடத்தணும். ஒரு சமயம் நல்ல ஞாபகம் இருக்கு, நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்ததான மதன் என்கிற சகோதரர். நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் அங்கே சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது. நான் இப்போ வாட்ச் கிஃப்ட் பண்ணுறேன். வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணுறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதில் கேமில் இது பண்ணுறவங்க அவங்கள ஒரு வேலை கொடுத்துருக்குறோம். அப்போ வாட்ச் கிஃப்ட் ஒன்று பண்ணுறேன். அதை வாங்க கடைக்கு போயிருக்கிறேன். கடைக்கு போயிருக்கும் பொழுது என் பையன் தானே மதனு, சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு வாட்ச் ஸ்பெஷலாக ஒன்று வாங்கினேன். தனியாக வாங்கினேன். தனியாக வாங்கி என் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். வந்து மீட்டிங்கில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். நல்லா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். கேமில் வின் பண்ணாங்க ஆட்கள், அவங்கள எல்லாம் வாட்ச் எல்லாம் கொடுத்தாச்சு. இவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பால்கனி இருக்கு, அந்த பழைய வீட்டில் வெளியே அந்த மாடியில், அந்த பால்கனி நிற்க வச்சு, இங்கே வா மதன் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு அவனை பேசிக்கிட்டு கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு என் பாக்கெட்டில் வாட்ச் எடுத்து அவன் கையில் கட்டுறேன், கட்டி விடுறேன் அவனுக்கு. அப்பா இருட்டப்பா வேணாப்பா அப்படின்னு. இல்லை இல்லை கட்டி, உனக்கு தான் இது வாங்கினேன், நான் போட்டு கட்டி கொடுக்குறேன். அக்கறை. எல்லாம் கையில் கட்டியிருக்கிறாங்க, இவன் கையில் இல்லையே. வாங்க முடியும் ஆனால் வாங்கலை. ஒரு தகப்பன் இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பானே. எடுத்து அவன் கையில் கட்டி விட்டேன். 2 நாள் கழிச்சு ஒரு சகோதரி வந்தாங்க என்கிட்ட. ஐயா நீங்கள் கிஃப்ட் கொடுத்த வாட்ச் ஓடலையா? இப்போ என்ன சொல்றதுங்க? இதுதான் விசுவாசி. என்னதுங்க? இதுதான் விசுவாசி. நீங்கள் கொடுத்த வாட்ச் ஓடல. ஐயா கிஃப்ட் கொடுத்தாரு, வாட்ச் ஓடவே இல்லை. அவங்க பேர் அண்ணாள், அவங்க காணோம், இன்னைக்கு மறைந்து போனார்கள். சொன்னாங்க இந்த வாட்ச் ஓடலையா. ஆனால் இவர்களோ கொடுத்ததை சந்தோஷமாய் கட்டி கொண்டார். அக்கறை. சில வஸ்திரம் எடுப்பேன், ட்ரெஸ் எடுப்பேன், யாராவது என் பிள்ளை ஆண்டர் சொல்லுவார் கொடுத்துருவேன். அதெல்லாம் வெளியே சொன்னது கிடையாது. நாங்கள் டக்குன்னு கொடுத்துருவேன். ஒரு சமயம் வசந்த் எடுத்து ஒரு காரியம் கேட்டேன். அப்பா உங்க சஃபாரி ஒன்று கொடுப்பா எனக்கு. நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் புதுசாக அவனுக்கு எடுத்து கொடுக்குறேன். அல்ல அக்கறை என் பிள்ளைக்கு செய்யணும், என் பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கணும். இது அக்கறை. இதுதான் மெய்ப்பன் அக்கறை. அவங்க எதிர்காலம் எல்லாத்தையும் பார்க்குறோம். நான் அவங்க ஊழியத்தை பார்க்குறேன். இப்போ அவங்க ஊழியம் எப்படின்னு பார்க்குறேன். அந்த ஊழியத்துக்கு இப்போ எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த ட்ரைனிங் தான் கொடுக்குறேன். பாஸ் ஆனாதான் சோதரம், அதை பிடிச்சி பிடிச்சி பாஸ் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அந்த அக்கறை, அந்த நோக்கத்தை தான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு மெய்ப்பனின் பார்வை அதுதான். இப்போ ஜாஸ்பரை குறித்து ஆண்டவர் ப்ராஃபஸி கொடுத்தாரு. அந்த ப்ராஃபஸிக்கு ஏற்ப அவளை நடத்திட்டு போகணும். இப்போ ரம்யா குறித்து ஒரு ப்ராஃபஸி கொடுத்துருக்கிறேன்னா அந்த ப்ராஃபஸிக்கு ஏற்ப அவளை நடத்திட்டு போகணும். பைபிள் சொல்றது மெய்ப்பனை குறித்து நடத்துவிப்புக்காரர்கள். என்ன பேருங்க? சொல்லு, என்ன பேரு? பக்கத்து சொல்லுங்க. நடத்துவிப்புக்காரர்கள். சத்தமா சொல்லுங்களேன். என் காதில் உரைக்கிற மாதிரி சொல்லுங்களேன். உங்க பின்னாடி இருந்து உரைக்கிற மாதிரி சொல்லுங்களேன். முன்னாடி இருந்து உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. வலது இடது உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. நடத்திப்புக்காரன்னா என்னங்க? விளக்க உங்களை நடக்க வேண்டிய விதத்தில் பைபிள் ஒரு வசனம் இருக்கு. நான் உனக்கு போதித்து உண்மையில் இப்படி சொல்லிதான் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா நடத்தி கொண்டு போவார். அதுதான் நடத்திப்புக்காரன். எப்படி நடத்திப்புக்காரன் நடத்துவான் தெரியுமா? இமான் மேல வா, வா மேல வா. நடத்திப்புக்காரன் நடத்துறத சொல்றேன். இப்போ நான் நடத்திப்புக்காரன். இப்போ இவர் வந்து இப்போதான் ஒரு விசுவாசி. நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ நடத்திப்புக்காரன் நடத்துறேன். வா, இப்படி இழுத்தா நடத்திப்புக்காரன் கிடையாது.
ஏன் சொல்லுங்க? அங்கே என்ன இருக்கு? ஒரு மேடு இருக்கு. இப்போ நான் இறங்கி போகிறேன். இப்போ நாங்கள் இறங்கி நடத்திட்டுக்காரன் என்ன, உன்னால கால் வைக்க முடியல, காலை பிடிச்சி வைக்கிறான் பாருங்க, அவன் தாங்க நடத்தி வைப்புக்காரன். உன்னால ஒரு ஸ்டெப்பு தூக்க முடியல, ஏ இரு 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 இரு, டாடி மேல கால் வச்சுக்கா. டாடி மேல வச்சுக்கிட்டியா காலை? இப்போ அவங்களுக்கு டாடினா இவனுக்கு தாத்தா. சோதரம் அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஐயான்னு கூப்பிடுறீங்களா? ஐயான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன சொல்லுவோம்? தோல்ல இங்கே காலை வை, மொல்லமா அப்படி இறங்கு. சோதரம் அல்லேலூயா. அவன் தான் நடத்திப்புக்காரன். அக்கறைங்க மேல அக்கறை. ஏன்னா சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐயா இந்த படிப்பில் இந்த காரியம் வரல, அப்படியா இரு நான் டியூஷன் ஏற்பாடு பண்ணுறேன், இந்த காரியத்தை நான் பார்க்குறேன், அதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், எல்லாம் செய்வேன். ஏன் நடத்திப்புக்காரன் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும். என்கிட்ட அந்த பிள்ளை சொன்னான், அப்பா இது மாதிரி ஜாபுக்கு எனக்கு தெரிந்தவர்களாம் சொன்னேன், நடத்திப்புக்காரன் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. எப்படியாவது பிள்ளைங்க முன்னேறட்டுமே. அல்லேலூயா. அப்ப என்ன, நடத்திப்புக்காரன் நேர்த்தியாய் செயல்பட வேண்டும். அவர்களை பரிசுத்தத்துக்கு ஏற்ப நடத்தணும், ஜெபத்திற்கு ஏற்ப நடத்தணும், உபவாசத்துக்கு ஏற்ப நடத்தணும், சுத்திகரிப்புக்கு ஏற்ப நடத்தணும். எங்களெல்லாம் நடத்தவே இல்லை. என்னது? எங்களெல்லாம் நடத்தல. நான் நடத்துறத உனக்கு உரைக்கல. அல்லேலூயா. நடத்துற பிரகாரம் உனக்கு உரைக்கல. நான் இப்போ சொல்றேன், என்னுடைய ஊழியத்தில் எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்துல இருந்து வச்சுவேன், யாரும் எடுத்தோன்னு கடிந்து கொள்ள மாட்டேன், ஓமைகளாய் சொல்லுவேன். இதை செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அப்ப என்ன, நான் செய்யணும்னு அர்த்தம். இதெல்லாம் எங்களை தொடச்சா அருமையாக பல பலன்னு இருக்கும் அப்படின்னா துடைக்க சொல்றாருன்னு அர்த்தம், நம்ம கற்றுக் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க சீக்கிரட்டு. அப்ப என்ன, ஆத்துமாக்கள் மேல ஒரு அக்கறை இருக்கு. அந்த அக்கறை நிமித்தமாக என்ன செய்றாங்க, அவர்களை பேணி பாதுகாத்து கரெக்டா தூக்கி கொண்டு வர பாருங்க. ஏன் தெரியுமா? பரலோகத்தில் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது கரை திரை அற்றவர்களாய் நீங்க நிற்கணும். அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் தானே என் மேய்ப்பன். தகப்பனின் இருதயம் தாயின் உள்ளம் உள்ளவன் தான் மேய்ப்பன். ஆத்துமாக்கள் மீது அக்கறை உள்ளவன் தான் மேய்ப்பன். ஜீவனை கொடுக்கிறவன் தான் மேய்ப்பன். ஆத்துமாக்களுக்காக பாட அனுபவிக்கிறவன் மேய்ப்பன். என் வீட்டுக்கு வாடகை கட்ட வேண்டி இருக்கும். சரி அண்ணே ஒரு உதவி தேவைண்ணே. என்னம்மா இன்னும் வீட்டு வாடகை கட்டலண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? நம்ம வீட்டு வாடகை இருக்கும், எடுத்து கொடுத்து கட்டுன்றோம். நான் அனுபவிச்சுக்கிறேன், நான் அவசரம், நான் நிந்தையை வாங்கிக்கிறேன், அடுத்த மாதம் சேர்த்து கட்டுறேன்ட்டு. ஆனால் என் பிள்ளை என்ன ஆகக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் ஊழியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்படியே முழங்கால் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஏன் கர்த்தர் மெய்ப்பனை குறித்து எனக்கு இவ்வளவு காரியங்களை வெளிப்படையாய் பேச வைத்தார் எனக்கு தெரியாது. அவர் பேச வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு சுத்திகரிப்பு, இன்றைக்கு சுத்திகரிப்பு. எல்லாரும் கண்களை மூடுங்க, ஒருத்தர் கண்ணை திறக்காதீங்க. டைம் இஸ் வெரி precious time. உன் மேய்ப்பன் உனக்கு தகப்பன், உன் மேய்ப்பன் உனக்கு தாய், உனக்கு தகப்பன். தேவ சமூகத்தில் உங்களை சுத்திகரிங்க. அவன் உங்கள் மீது காண்பிக்கிற அக்கறையை ஒருவேளை குற்றமாய் குறையாய் யோசித்திருப்பீரானால் மன்னிப்புக்க.
உங்களுக்காய் பாடுகள் அனுபவிக்கிறவர். வசனம் சொல்லுகிற எபிரேயர் 13:17 அவன் உங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவன். உங்களுக்காய் தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, நாங்க கொத்தி எரு போடுற ஆண்டவரே, நீ அழிச்சிடாதீங்க. நாங்க ஆலோசனை கொடுக்கிறோம், நாங்க பேசுறோம் ஆண்டவரே, நாங்க பேசுறோம். எத்தனை சூழ்நிலைகள் தெரியுமா? கண்ணீர் சிந்து தேவ சமூகத்தில் எந்த மெய்ப்பொருள் விரோதமாய் பேசி இருப்பாயானாலும் சரி, அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. இந்த 19வது நாள் சுத்திகரிப்பில், ஐயோ என் தகப்பனுக்கு விரோதமாகவே நான் பேசிட்டேனே, நல்லா ஞாபகம் இருக்கு. இளையராஜா பிரதருக்குரிய காரியங்கள் நடக்கும் பொழுது மனசு உடைக்கப்பட்ட அன்னைக்கு பலிபடுத்த நான் சொல்லும் பொழுது எனக்கு கலங்குறேன். எத்தனை நாட்கள் நாங்கள் போராடினோம். என்னோடு கூட இருக்கிறவர்கள் தெரியும். இந்த மருத்துவமனைக்கு நான் போகும்பொழுது கூட அந்த இடத்துல என்ன ஒரு நபர் என்னை அவமானப்படுத்தினாங்க. அதை கூட நான் பார்க்கல. போய் நின்று ஒரு மூலையில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். நானும் சாம்பரும் கையை பிடிச்சி ஜெபிக்கிறோம். அந்த ஆம்புலன்ஸ் நிற்கிற இடத்துல அழுவுறேன். சாமி இறங்குமப்பா, அது எங்க ஆத்துமாண்டவரை இறங்கும், ஜீவனை கொடும் சுவாமி. டாக்டருக்கு ஒர்க் பண்ணல. இப்போ ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு இயேசு இல்லாம நான் அந்த மருத்துவமனைக்கு போலங்க. இயேசு இல்லாம நான் தனியா ஒரு நாளும் போல. அவர் சொல்ல கடந்து போன மருத்துவமனைக்கு. எத்தனை நாட்கள் புசியாமல் குடியாமல் போராடினோம் கர்த்தருடைய சமூகத்துல. விழுந்து கிடந்த தேவ சமூகத்துல. ஐயா, ஒவ்வொரு ஆத்மா விலையேற பெற்றதையா, ஒவ்வொரு ஆத்மா விலையேற பெற்றதல்லவோ. ஐயோ, என் மகள் அல்லவோ. ஐயா, இந்த கைதால தான் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அழுவன் தேவ சமூகத்துல கதறுவோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அப்படிதான் கதறி கொண்டிருக்கிறேன். அழுவேன் சோத்ரேமே. நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் கேட்டுட்டேன்னா, அன்றுவரே நாங்கள் ஆய்ப்பேன். எந்த மெய்ப்பனுக்கு விரோதமாய் பேசியிருந்தா கூட இன்னைக்கு ஆண்டவர்ல மன்னிப்பு கேட்டுக்கணும். இன்னைக்கு அவர் உன்னை மன்னிக்க வேண்டும். ரட்சகர் மன்னிக்க வேண்டும். அற்புதர் மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு உன்னை ஓ க்ளோரி லார்ட். எல்லோரையும் முக்கியத்துவப்படுத்துகிறோம். எல்லாரும் எங்க கண்கள் போல. ஒரு ஆத்மா சபைக்கு வரல, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியுங்க. ஒரு ஆத்மா சபைக்கு வரல, போய் அழுவ ஆண்டவர் சமூகத்துல. ஐயா, ஏன் இந்த ஆத்மா வரல? ஐயோ, இந்த ஆத்மா என் மேல கோபமா இருக்கு. நான் ஒரு தீங்கு பண்ணவில்லையே. ஐயா, நான் ஒரு தீங்கு செய்யல ஆண்டவரே. எத்தனை நாட்கள் கதறி இருக்கிறேன். என் குழந்தைங்கய்யா, என்னை நம்பி கொடுத்தீரே. என்னை நம்பி என் கையில கொடுத்துருக்கீங்களப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் கேட்பேன்.
ஓன்று கதறுவேன். ஓன் தேவ சமத்துல கதறி கொண்டிருப்பேன். சாமி, உங்களை நம்பி வராங்க ஐயா, ஒரு அற்புதத்தை செய்யும். குறிப்பிட்ட சகோதரி படியாய் சொன்னார், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாரு. கேட்ட உடனே மனசெல்லாம் துக்கப்படுது. அந்த நேரத்தில் இந்த இதயத்துக்குள்ளதாக கொஞ்ச நேரம் கிடைச்சது. அதுல கூட ஆண்டவரே இறங்கும், ஐயோ என் குழந்தை ஆண்டவரே இறங்கும். கொஞ்ச நேரம் அதுலயும் ஆண்டு சமூகத்தை தேடுவேன். அவன் தானையா மேய்ப்பன். யாருக்குள்ள எந்த ஊழியக்காரன் விரதமாய் பேசியிருந்தா கூட நீங்க மன்னிப்பு கேட்டுக்கோ. கர்த்தருனை மன்னிக்க வேண்டும். ஊழியக்காரன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்துருச்சுன்னா நீ வேதனைப்படுத்துற நிமித்தம் சந்ததிக்கே போய் நின்று விடும். அதே ஊழியக்காரன் உன்னை ஆசீர்வதித்தானா, அதே ஊழியக்காரன் சந்தோஷத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான், ஆனால் அது உன் சந்ததிக்கே ஆசீர்வாதம். என் சொந்த பிரசங்கம் அல்ல, எனக்கு அப்பா கொடுத்ததை கொண்டு வந்து பேசி இருக்கிறேன். மன்னிப்புக்கே வாய்களை திறந்து கேளுங்க. விழுந்து அழுதுனா அழுதுரு, அழுதுனா அழுதுரு. நான் அடிக்கடி நினைப்பேன், நான் எத்தனை பேர் சொல்லுவேன் தெரியுமா, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விலையேற பெற்றவர்கள், தகப்பனின் அன்பு இல்லாதவர்கள், தகப்பனின் நேசம் இல்லாதவர்கள் என்கிட்ட கொடுத்திருக்கிறார் யா கர்த்தர் சொல்லுவேன். எத்தனை ஊழியத்துல ஏன் செல்லங்க எல்லாமே. Praise God. தேவன் இறங்கட்டும். எல்லாரும் கண்களை மூடுங்க. Praise the Lord. ஆமென். ஆமென். உட்கார்.